மதுரை மீனாட்சி பதிப்பகம் வழங்கும் சுருக்கெழுத்து ஒலிநாடா. தமிழ் சுருக்கெழுத்து. உயர் வேகம். நிமிடத்திற்கு 120 வார்த்தைகள். வினாக்கள். மே 1989. சுருக்கி வரையும் பகுதி. குரல் கொடுத்துள்ளவர் மதுரை கு. ஜெயபாலன். ரெடி. கமெண்ட்ஸ். காவல்துறை ஆய்வாளர்கள் கூட்டத்தில் ஆளுநர் அவர்கள் குறிப்பிட்டதாவது: தமிழகத்தில் அண்மையில் நடைபெற்றுள்ள பல்வேறு சம்பவங்கள் நம்முடைய நெஞ்சங்களை உலுக்குகின்ற தன்மையில் நிகழ்ந்திருக்கின்றன. மதுரையில் நடந்த வங்கிக் கொள்ளை, கொடைக்கானல் மற்றும் அரியலூர் போன்ற இடங்களில் நடைபெற்ற வெடிகுண்டு சம்பவங்கள் முதலியவற்றை ஒட்டுமொத்தமாக பார்க்கிற நேரத்தில் நம்முடைய உயிருக்கும் உடைமைக்கும் எவ்வாறு ஊறு விளையும் என்று எண்ணி பார்க்கக்கூட இயலவில்லை. இருப்பினும் காவல்துறை சுறுசுறுப்பாக பணியாற்றி குற்றவாளிகளை கண்டுபிடித்தது பாராட்ட வேண்டிய ஒன்றாகும். குற்றங்கள் நடைபெற்றவுடன் இது குறித்து தகவல்களை காவல்துறையினருக்கு தெரிவிக்க வேண்டும். குற்றவாளிகளின் அங்க அடையாளங்கள், அவர்கள் பயன்படுத்திய வாகனங்கள் பற்றிய தகவல் தெரிந்தால் எழுதி வைத்து தெரிவிக்க வேண்டும். பொதுமக்கள் தரும் இத்தகைய தகவல்கள்தான் குற்றங்களை உடனடியாக புலனாய்வு செய்வதற்கு உறுதுணையாக அமையும். குற்றங்களை கண்டுபிடித்து விசாரணை செய்கிற முறை குறித்து ஒரு கருத்தை தெரிவிக்க விரும்புகிறேன். ஒரு குற்றம் நடைபெற்ற நிகழ்வு குறித்து விவரம் தெரிவிக்க வருகிறவரையே பல்வேறு விசாரணைகளுக்கு உள்ளாக்கி அவரையே சந்தேகிக்கும் போக்கு இத்துறையில் உள்ளது. இது தவிர்க்கப்பட வேண்டும். ஒரு குற்றச்சாட்டை பற்றி தகவல் அளித்தவுடன் எந்தவிதமான தாமதமும் இல்லாமல் அதனை பதிவு செய்து கொண்டு நடவடிக்கை எடுப்பதில் அதிகாரிகள் அக்கறை காட்டினால் பல குற்றங்கள் தொடர்ந்து நிகழாமல் இருக்க வாய்ப்பு ஏற்படும். எனவே காவல் நிலையங்களுக்கு வருகிறவர்களை வரவேற்று மரியாதை கொடுத்து அவர்கள் சொல்லும் குற்றம் குறைகளை பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த முறையில் காவல்துறை அதிகாரிகள் முனைப்பாக பணியாற்ற வேண்டும். காவல்துறையில் உயர் அதிகாரிகள் சிறப்பாக பணியாற்றுகிறார்கள். ஆனால் சிறு சிறு காவல் நிலையங்களில் உள்ள அதிகாரிகளின் மனோபாவம் இதிலிருந்து மாறுபடுகிறது என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. இதனால் சாதாரண மக்கள் காவல் நிலையங்களுக்கு சென்றால் எப்படி நடத்தப்படுவார்கள், அவர்கள் குறைகள் களையப்படுமா என்கிற வினாவை என்னால் எழுப்பாமல் இருக்க முடியவில்லை. அடுத்தபடியாக நான் ஒரு முக்கியமான பிரச்சனையை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். நம் மாநிலத்தில் மக்கள், குறிப்பாக இளம் வயதினர், போதை மருந்திற்கு அடிமையாகி வருவது கவலைக்குரியதாகும். கடந்த சில வருடங்களாக இப்பழக்கம் அதிகரித்துள்ளது. இந்த பிரச்சனை முன்பு மேல்நாடுகளுக்கு மட்டுமே சொந்தமானது என்று இருந்த நிலை மாறி நமது நாட்டிலும் இப்பழக்கம் வந்துவிட்டதோ என்பதை எண்ணி வருந்துகிறேன். குழந்தைகளை பாசத்தோடு வளர்க்கும் குடும்ப அமைப்பில் நாம் வசித்து வருகிறோம். அதனால் பொதுமக்கள் இப்பிரச்சனையை உணர்ந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதனை இப்போது தடுக்காவிட்டால் காட்டு தீ போன்று நாடு முழுவதும் பரவி இளம் சமுதாயத்தையே இது அழித்துவிடும். இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகளில் இந்த பழக்கத்தை பரவ விடக்கூடாது. போதை மருந்துகளை கண்டுபிடித்து அளிப்பதிலும் மக்கள் இப்பழக்கத்திற்கு அடிமையாவதை தடுப்பதிலும் பெரும் தொண்டாற்ற வேண்டும். இப்பழக்கத்தால் ஏற்படும் தீமைகளை திரைப்படங்கள் மூலமாக மக்களுக்கு விளங்க செய்யலாம். இது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள காவல்துறை முனைந்து செயல்பட வேண்டும். வளர்கிற நிலையில் உள்ள நாடு நம்முடைய நாடு. நம் நாட்டு மக்கள் பொறுப்புணர்ச்சியுடனும் தேசப்பற்றுடனும் திகழ வேண்டும். இரகசியமாக விற்கப்படும் வெளிநாட்டு பொருள்களை வாங்கி பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும். வெளிநாட்டு பொருள்களை விற்பவர்கள் நம்முடைய நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஊறு விளைவிப்பவர்களாக இருப்பதால் அவர்களை அடையாளம் காட்ட முன் வர வேண்டும். அந்த வகையில் அவர்கள் செயல்பட்டால் பல குற்றங்கள் நிகழாமல் இருக்க வாய்ப்புள்ளது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ஸ்டாப்.